ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சக்கரவள்ளி கிழங்க வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப எப்போ சக்கரவள்ளி கிழங்கு வாங்கினாலும் இதை தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் கிழங்கு எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கிறேன். இதில் மண்ணெலாம் நிறையா இருக்கும், அதனால் நான் அலசி எடுத்துக்கிறேன். இப்போ அலசிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். முனையை மட்டும் கட் பண்ணி அந்தாண்ட வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுத்துடலாம். நான் இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி வச்சு தட்டு வச்சுட்டேன். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கிழங்கையும் வச்சுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் எல்லா கிழங்கையும் இதில் அடுக்கிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் அடுக்கியாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா வெந்திருக்கிறது தெரியுது. உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கோ இல்லை கத்தியோ வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா வெந்திருக்கா வேகலையான்னு தெரிஞ்சிடும். இப்போ இது சூப்பராகவே வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கோ கிண்ணத்துக்கோ மாற்றிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு தோலெல்லாம் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். இப்போ தோலெல்லாம் உரித்த பிறகு நம்ம இதை கையால் நல்லா கட்டிகள் இல்லாமல் மசிச்சு விட்டுக்கலாம். கையோ மேஷரோ வச்சு நீங்கள் எப்படி உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி நம்ம கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மசித்த பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை, இதில் இந்த கிழங்கே ஏற்கனவே சர்க்கரை இருக்கும், அதனால் ரொம்ப சர்க்கரை சேர்க்க வேணாம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ 1லேருந்து 1.5 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையோ ஒயிட் சுகரோ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் துருவல் சேர்க்குறப்ப ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த உருண்டை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் பார்க்க நல்லா அழகாக இருக்கும். நம்ம தேங்காய் துருவல் சர்க்கரையெல்லாம் சேர்த்து இதை சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மேலேயும் கொஞ்சமாக தேங்காய் துருவல் தூவி விட்டுக்கிறேன். இந்த தேங்காய் துருவலோடு சேர்த்து இதை நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோவும் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. லைக் அண்ட் கமெண்ட்ஸில் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். அதுதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. மறுபடியும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.